100 கிலோமீட்டர் போகக்கூடிய பகுதிக்கு அவருடைய மொழியில் பெயர் பலகை வைத்திருக்கின்றார்கள். கன்னடத்தில் 150 கிலோமீட்டர் கேரளாவுக்குள் நுழைகின்ற அந்த ரயிலுக்கு மலையாளத்திலே பெயர் பலகை வைத்திருக்கின்றார்கள். 300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள் இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கு தமிழில் பெயர் பலகை இல்லை. தொடர்ந்து இதுபோல தமிழும் தமிழ் மக்களும் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். தமிழ்நாட்டின் வழியாக இயக்கப்படும் எர்ணாகுளமிலிருந்து பெங்களூர் இன்டர்சிட்டி ரயிலில் தமிழில் பெயர் பலகை இல்லாததை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் இன்று ஜூன் 25 கண்டன நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இன்டர்சிட்டி ரயில் சுமார் 300 கிலோமீட்டருக்கு மேல் தமிழ்நாட்டின் வழியாக செல்கிறது. இருப்பினும் அந்த ரயிலில் கன்னடம், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மற்றும் பெயர் பலகை உள்ளதுடன் தமிழ் பெயர் பலகை வைக்கப்படவில்லை. இது தமிழை புறக்கணிக்கும் செயல் என குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் கோவை மத்திய ரயில் நிலையம் முன்பு திரண்டு முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது எர்ணாகுளமிலிருந்து பெங்களூர் ரயில் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்தபோது தமிழ் பெயர் பலகையை பெட்டியில் ஒட்ட முயன்றுள்ளனர். காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு கோவையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இதனால் கோவை ரயில் நிலையம் முன்பு சில நேரத்திற்கு பரபரப்பு நிலவியது. தமிழின் உரிமைக்காக போராடுவோம் என போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி ரயிலில் பெயர் பலகைகள் ஆங்கிலம், இந்தி, கன்னடம், மலையாள மொழிகளில் மட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழில் பெயர் பலகை இல்லை. அந்த ரயில் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இயக்கப்படுகிறது, அதிக தூரம் இயங்குகிறது. ஏறக்குறைய 8 ரயில் நிலையங்களில் தமிழ்நாட்டில் நின்று செல்லக்கூடிய எர்ணாகுளம் பெங்களூர் ரயிலில் அந்த ரயில் 300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுகின்றது. ஆனால் பெங்களூர் பகுதியில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய அந்த ரயில் வெறும் 100 கிலோமீட்டர் மட்டுமே இயங்குகிறது. கோவையிலிருந்து போத்தனூரிலிருந்து எர்ணாகுளத்துக்கு செல்லக்கூடிய இந்த ரயில் வெறும் 150 கிலோமீட்டர் மட்டுமே இயங்குகிறது. 100 கிலோமீட்டர் போகக்கூடிய பகுதிக்கு அவருடைய மொழியில் பெயர் பலகை வைத்திருக்கின்றார்கள். கன்னடத்தில் 150 கிலோமீட்டர் கேரளாவுக்குள் நுழைகின்ற அந்த ரயிலுக்கு மலையாளத்திலே பெயர் பலகை வைத்திருக்கின்றார்கள். 300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள் இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கு தமிழில் பெயர் பலகை இல்லை. தொடர்ந்து இதுபோல தமிழும் தமிழ் மக்களும் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். இந்த ரயில் தமிழ்நாட்டுக்காக இயக்கப்பட்ட ரயில். பெங்களூர் கோவையிலே தான் இது இன்டர்சிட்டியாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ரயிலை வஞ்சகமாக எர்ணாகுளம் வரைக்கும் நீட்டித்து இப்போது பெங்களூர் எர்ணாகுளம் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ரயில் பெங்களூரிலிருந்து கோவைக்கு மட்டும் இயங்கிய போது அரை மணி நேரம் கோவை ஜங்ஷனில் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். அரை மணி நேரம் நிற்கும். அது கோவை பெங்களூர் ரயிலாக இருக்கும்போது, இப்போது பெங்களூர் எர்ணாகுளம் ரயிலாக மாற்றிய பின்னால் கோவைக்கு 3 நிமிடம்தான் நிறுத்தப்படுகின்றது. 12:47க்கு வரக்கூடிய ரயில் 12:50க்கு இங்கிருந்து புறப்படுகிறது. 3 நிமிடம் மட்டுமே. இவ்வளவு தூரம் இயங்கக்கூடிய ரயில், இங்கிருந்த புறப்பட்ட ரயில் இப்போது நமக்கு எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் கண்டித்து அரசு, ஒன்றிய அரசு, ரயில்வே துறை அந்த தமிழில் பெயர் பலகை தமிழில் அந்த 24 பெட்டி இருக்குது. 24 பெட்டியில் ஒரு பெட்டியில் கூட ரயில் தமிழ்லன்னா தமிழ்நாடு கோவைனால எழுத சொல்ல. பெங்களூரு எர்ணாகுளம் எப்படி மலையாளத்தில் இருக்கிறதோ அது தமிழில் எழுதுங்க, கன்னடத்தில் எப்படி இருக்கோ அது தமிழில் எழுதுங்க என்று கேட்கின்றோம். ஆனால் அது பத்திரிகையெல்லாம் ஏற்கனவே அதை குறிப்பிட்டு செய்தியாக கூட வெளியிட்டார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் மதிக்காத ரயில்வே துறை, மோடி அரசு தமிழனை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது. அதை கண்டித்துத்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த ரயில்களில் இந்த பெயர் பலகையை ஒட்டக்கூடிய போராட்டத்தை நடத்துகிறோம். இன்றைக்கு காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கின்றது. கைதாகிறோம். ஆனால்
இது சொல்லிவிட்டு செய்கின்ற காரணத்தால் காவல்துறை எங்களை கைது செய்கின்றது. நாளையிலிருந்து நாங்கள் சொல்லாமலேயே இந்த பெயர் பலகையை அந்த ரயிலிலே ஒட்டுவோம்.